ஹாய் இல்லை, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு என்ன கதி ஏற்படும் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, பிறர் குடும்பத்தை அழிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கதி ஏற்படும் அப்படின்றத இந்த கதையில் பார்க்க போகிறோம். சரி, ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறான், வாழ்கிறான், இறக்குறான். இது மட்டுமே வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறையும் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ பிறந்துட்டோம், சரி இருந்த வரைக்கும் வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு எதுக்குப்பா பிரச்சனை, நம்ம வாழ்ந்தோமா, நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டுமா, நம்ம பாட்டுக்கு நம்ம போய் சேர்ந்தோமா அப்படின்னு இருந்துடலாம். நம்மளுக்கு எதுக்குப்பா கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி இப்படியெல்லாம் இருந்தால் அதுக்குன்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் நம்ம மன நிம்மதி போகும். அதனால் நம்ம எப்பயுமே பேச்சுலராகவே இருந்துட்டு சந்தோஷமாக சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்மளுக்கு அழகுகள்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால் நம்மளுக்கு குழந்தையே வேணான்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. சில ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா குழந்தை பெற்றுக்கணுமா, குழந்தை பெற்றுக்கிட்டா அதுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்குன்னு சொத்து சேர்க்கணும். நம்மளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை, குழந்தையே வேணாம், இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நீ இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதை கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு துறவி எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும், துறவி யாருன்னா தன்னோட ஆசாபாசங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே துறந்து எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு வாழ்கிறவங்க தான் துறவிகள் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தான் பிறந்ததுலேருந்து தன்னோட கடவுளடி போய் சேரும் வரைக்கும் பூஜைகளும் யாகங்கள் மட்டும் வளர்த்துட்ருக்காரு. என்னென்னா, நான் இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும், அதனால் நான் எந்த பாவங்களும் பண்ண மாட்டேன், நான் கடவுளே கதி, கடவுள் மட்டுமே எல்லாருக்குமே வேணும், கடவுள் தான் என்ன எல்லாத்துக்குமே செய்ய சொல்லுவார், அதனால் நம்ம கடவுளை மட்டுமே துதிச்சிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு யாகங்கள் வளர்க்குறது, கடவுளை வணங்குறது, இதே தான் ஒரு ரொட்டேன் ஒர்க்காக பண்ணிக்கிட்டே இருக்கார். அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களில் எல்லாருக்குமே இவரை பற்றி நல்லாவே தெரியும். இவர் கடவுள் பக்தி ரொம்ப கொண்டவர், கடவுள் மட்டுமே எல்லாருக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கடவுளுக்கு ரொம்பவுமே யாகம் வளர்த்துறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அங்கே சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாம் கொடுத்து உதவுறாங்க. இந்த மாதிரி எப்போ பாரு யாகங்கள் வளர்த்து 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 கடவுளே என்ன இறந்ததுக்கப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் தன்னோட வாழ்நாள் குறிக்கோள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. கொஞ்ச நாட்கள் இப்படியே போயிட்டுருக்கு. அவர் இறக்கும் நாட்களும் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இறக்கவும் போகிறாரு. அப்போ அந்த யாகத்துக்கு முன்னாடி போய் நின்று, உனக்காக நான் எவ்வளவோ பொருட்களை யாகத்தில் வளர்த்துருக்கேன், இப்போ என்னையே இந்த யாகத்துக்காக கொடுக்குறேன், ஏற்றுக்கிட்டே என்னை சொர்க்கத்தில் போய் சேர்த்திடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாகத்தில் குதிச்சிடுறாரு. அவர் இறந்து அவரோட ஆத்மா சொர்க்கலோகத்துக்கு போகுது. போயிட்டு கதவுக்கு முன்னாடி, சொர்க்கத்தோட கதவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. என்னன்னா, அந்த கதவு வெளியில் பூட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு, என்னடா நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டுருக்கோம், சொர்க்க கதவு பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று பொறுமை காக்குறாரு. அப்போவும் அந்த கதவு திறக்கப்படுறதில்ல. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கதவை தட்டுவார். தட்டின உடனே அந்த கதவை திறந்துக்கிட்ட ஒரு தேவர் வெளியில் வருவார். அங்கே பார்த்துட்டு, ஏன் நான் வந்திருக்கேன், கதவு ஏன் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ சொர்க்கத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் கேட்பாங்க. அதுக்கு நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலை, நான் பிறந்ததுலேருந்து இங்கே சேர்ற வரைக்கும் கடவுளை மட்டுமே துதிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த சொர்க்க கதவு எனக்காக திறந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த தேவர் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, இந்த தேவலோகத்தோட கதவு யார் இதுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு கடவுள் முடிவு பண்ணியிருந்தாருன்னா அவர் வரத்துக்கு முன்னாடியே அந்த கதவு திறந்திருக்கும். அந்த கதவு
பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த உள்ளே போகிறதுக்கான தகுதியானவர் நீ கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே, நான் எந்த பாவமே பண்ணாதவன் எனக்காக ஏன் இந்த கதவு திறக்காமல் இருக்குது, நான் என்ன அப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டேன், அப்படி ஒரு கஷ்டத்தை நான் யாருக்கு விளைவிச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மனிதனாக பிறந்தால் 3 கர்மங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். ஒன்று மற்றவங்களுக்கு புண்ணியங்களும் அவங்களோட வாழ்க்கையில் எந்த கெடுதலும் பண்ணாமல் இருக்கணும். 2வது, அவங்க கடவுளை முழுமையாக நம்பி கடவுளை தரிசிக்கணும். 3வது என்ன அப்படின்னா, தன்னோட சந்ததிகளை உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு 3 பிறப்பு கர்மா இருக்குது. இதில் 2 கர்மங்களை நீ செஞ்சுருக்க. ஆனால் நீ திருமணமே பண்ணாமல் உன்னோட சந்ததிகளை உருவாக்காமையே நீ தேவலோகத்திற்கு வந்துட்ட. இந்த தேவலோகத்தில் வரணும் அப்படின்னா அந்த 3 கர்மாவும் அவர் முடிவு பெற்றிருக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வாரிசை உருவாக்காமையே நீங்கள் வந்ததுனால அது ஒரு பெரிய துரோகம், பாவம். அப்படி இருக்கிறவங்களுக்கு சொர்க்கலோகத்தில் இடம் கிடையாது அப்படின்னு அந்த தேவர் சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே அவருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி நான் இந்த கர்மாவை நான் தீர்த்துட்டு திரும்பவும் நான் சொர்க்கலோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் தேவர் சொல்கிறாரு, நீ திரும்பவும் பிறவி எடுத்து நீ போய் அந்த 3வது கர்மத்தை செஞ்சு முடிச்சுட்டு வந்தாதான் உனக்கு தேவலோகத்தில் இடம்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போய்டுறாரு. இவர் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே பூலோகம் இறங்கி வர்றாரு. பூலோகத்துக்கு வரும்போது அவர் ஒரு அழகான பறவையாக மாறிடுறாரு. சரிங்களா? அந்த பறவை எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு அனைத்து பறவைகளை விட இது ரொம்பவுமே வித்தியாசமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. சரிங்களா? இவரை பூலோகம் மறுபிறவி எடுத்த உடனே அவரோட முந்தைய பிறவி மறந்து போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த வழியாக பறந்து போன இன்னொரு பறவை அந்த கிளையில் உட்காருது. அதை பார்த்த உடனே 2 பேருக்கும் ஒரு சின்ன விவாதம் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் போக 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 இருவருக்கும் பிடிச்சு போயிடுது. பிடிச்சு போன உடனே 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தைன்னா அவங்க முட்டையிட்டு குஞ்சு பெரிக்கும் இனத்தை சார்ந்தது தான் பறவை இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு 4 முட்டை இட்டுது. 4 முட்டையும் அடைக்காக்குது பெண் பறவை. சரிங்களா? ஆண் பறவை என்ன பண்ணுதுன்னா, வெளியில் போய் உணவுகள் எல்லாம் சேகரிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போகும்போது உணவை சேகரிக்கும் போது அந்த பறவையின் அழகையும் ஆண்மை திறனையும் பார்த்துட்டு அங்கே ஒரு பெண் பறவை வருது. அவரை பார்த்த உடனே அந்த பெண் பறவை சுற்றி முற்றி அவரையே சுற்றிக்கிட்டு இருக்கு. அவர் உட்கார்ந்த கிளையிலே பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு பக்கத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கு. அப்போ ஆண் பறவை கேட்குது, என்ன தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி அப்படின்னு தேடிட்டு இருக்க, சொன்னால் நானும் தேடி தருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு நான் நல்லா தான் வந்துட்டு இருந்தேன், உன்னை பார்த்த உடனே என்னோட மனதை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். என்னோட மனம் இங்கே எங்கேயாவது கீழே மிதந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆசை மொழிகள் எல்லாம் பேசுது. பேசினோடனே அந்த ஆண் பறவையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பித்து அவளோட போலியான வார்த்தைகளில் நம்பி அவளுக்கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருது. சரி என்னடா பண்ணுறது முதல் மனைவின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உணவுகளை எடுத்துக்கிட்டு அவளோட முதல் மனைவி கிட்ட போகுது. முதல் மனைவி பேர் நம்பிதா. சரிங்களா? சரிதா. சரிதா தான் முதல் மனைவி. அந்த மனைவி எப்பயும் போல் சந்தோஷமாக தன் கூட்டுக்குள்ளே வருது. ஆனால் ஆண் பறவைக்கு ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, நம்ம அந்த பறவைக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பறவையும் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்தில் இருக்கும்போது அடுத்த நாள் அதே மாதிரி உணவு தேட போகுது. எந்த இதுவும் சொல்லாமல் போயிட்டே இருந்தோடனே 2வது பறவைக்கிட்ட அது திரும்பவும் தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இந்த முதல் மனைவியை கைவிட்டுட்டு போயிடுது. போனவுடனே கொஞ்ச நாட்கள் ஆகுது. அந்த முட்டைகள் எல்லாம் பொரிக்கப்பட்டு 4 ஆண் பறவைகள் வெளியில் வருது. வந்தவுடனே அது ரொம்பவுமே சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்பவுமே மற்ற பறவைகளை விட இது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. சரிங்களா? ஆனால் பெண் பறவைக்கு மட்டும் ரொம்பவுமே சோகம். ஏன்னா தன்னோட ஆண் பறவை தன்னை விட்டு போனதுனால இல்லைங்களா? அந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆண் பறவை இந்த பெண் பறவை சரிதா அந்த
குட்டி பறவைகிட்டலாம் சொல்லுது. அப்போ வந்து என்னோடய அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த குட்டி பறவைகள் கேட்குது. அதுக்கு வந்து உன்னோட அப்பா ஆண் பறவை வந்து நம்மளை எல்லாருக்கும் துரோகத்தை பண்ணிட்டு வேறொரு பெண் பறவையோட பறந்து போயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது. நான் அப்பாவோட இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்தும் என்னால் செய்து தர முடியும். அதனால் உங்களுக்கு உணவாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கு அந்த பெண் பறவை. அந்த குட்டி பறவைகளும் சொல்லிட்டு அப்பா இல்லையே அப்படின்ற வருத்தத்தில் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து துன்பம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் அமைதியாகவே இருக்குது. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த காட்டை வந்து தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அக்னி தேவன் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் இருந்ததுனால அந்த காட்டை வந்து தீப்பற்றி எரியுது. அப்போ அக்னி தேவனோட கோபம் குறையிற வரைக்கும் அது நல்லா ஜோலை போல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆண் பறவை வந்து நம்மளோட மனைவி முதல் ஜரிதாவுக்கும் தன் குழந்தைகளுக்கும் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சா அவங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் இருக்குது. அப்போ வந்து அந்த இன்னொரு இரண்டாவது பெண் பறவை என்ன நினைக்கும்னா, எப்போ பாரு முதல் மனைவியை பற்றியும் தன்னோட பசங்களை பற்றியுமே யோசிச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஒரு சின்ன கோபம் இருந்துக்கிட்டே இருந்தது. அது இந்த டைம் ரொம்பவுமே அதிகமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அந்த ஆண் பறவை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை எப்படியாவது வந்து நம்மளோட மனைவியும் தன்னோட பிள்ளைகளும் காப்பாற்றணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த கூட்டை தேடி பறந்து போய்கிட்டே போயிட்டுருக்கு. கூட்டை தேடி போயிட்டே இருக்கும்போது வந்து அக்னியோட அனல் பறக்குது. ஆனால் அந்த ஆண் பறவைக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. அப்போ வந்து அதோட பூர்வ ஜென்மம் ஞாபகம் வருது. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, நம்ம வந்து கல்யாணமாகி தன்னோட குழந்தை குட்டிகளுக்கு நம்மளோட அனைத்து பலன்களையும் சொல்லி கொடுத்துட்டு போகணுன்றதுக்காக தான் நம்ம இந்த பிறவியை எடுத்தோம். இருந்தாலும் நம்ம இந்த பிறவியை எடுக்கிறதுக்கு காரணமே வந்து நம்மளோட குழந்தைகள் தான். அப்படி இருக்கும்போது இந்த தீயில அந்த நம்ம குழந்தைகள் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பிறவி எடுத்ததே வந்து வீணாக போயிடுமே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வரும்போது வந்து அந்த அக்னி தேவன் அங்கே ரொம்பவுமே கோவத்தோட நெருப்பை கக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த அக்னி தேவனை வணங்கிட்டு, அக்னி தேவா, நான் போன ஜென்மத்தில் வந்து உன்னையும் சரி உனக்காகவும் சரி நிறைய யாகங்கள் பண்ணியிருக்கேன், உன்னை நிறைய டைம் வணங்கியும் இருக்கேன். நீ எனக்காக வந்து ஒரே ஒரு வரன் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து என்ன வரன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவன் சொல்கிறாரு. அப்போ வந்து உன்னோட தீயால் வந்து என்னோட மனைவிக்கும் என்னோட பிள்ளைகளுக்கும் அவங்களோட கூட்டுக்கும் எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிக்கிறாரு. உடனே அந்த அக்னி தேவன் வந்து உன்னோட பூர்வ ஜென்ம பலத்தால் வந்து உங்களுக்கு அந்த கூட்டுக்கு எந்த வித பாதிப்பும் வராமல் நான் வந்துடுவேன், என்னால் அவங்களுக்கு எந்த உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு வரன் கொடுத்துட்றாரு. இந்த வரன் கொடுத்ததை வந்து அந்த பெண் குருவிக்கு தெரியாது. பெண் பறவை என்ன நினைக்குதுன்னா, நம்ம குட்டிகளை என்ன பண்ணுறது, நம்ம குட்டிகள் வந்து இந்த நெருப்பில் எல்லாமே கருகி போயிடுமே, எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் பதறி போய் நிற்குது. அப்போ அந்த கூட்டுக்குள்ளே இருந்த இந்த குட்டி குட்டி குருவிகள் என்ன சொல்லுன்னா, அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, எதுக்கு பதட்டப்படுறீங்க, நம்ம வந்து இறக்கணும்னு தலைவிதி இருந்தால் இறக்க போகலாம், ஆனால் நீங்கள் இந்த பதட்டத்தில் யோசிக்கிற எந்த முடிவும் சரியாக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லுது. ஆனால் அந்த பெண் பறவைக்கு வந்து ரொம்பவுமே பதட்டம், எப்படி நம்ம பசங்களை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க மரத்துக்கு கீழே வந்து ஒரு குகை மாதிரி போகும். என்னன்னா அது வந்து பெருச்சாலியோட பொந்து. அந்த பொந்துக்குள்ளே போய் நீங்கள் ஒளிஞ்சுக்கோங்க, அந்த தீ வந்து அவ்வளோ ஆழத்துக்கெல்லாம் வராது, அதனால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பதட்டத்தில் பல விதமாக யோசிக்குது. அப்போ அந்த குருவிகள் சின்ன சின்ன இந்த பறவைகளை என்ன நினைக்குதுன்னா, அம்மா நீங்கள் பதட்டத்தில் வந்து ரொம்ப தப்பாக யோசிக்கிறீங்க, நாங்கள் கீழே குதித்து அதுக்குள்ளே நடந்து போகிறதுக்குள்ளே தீ எங்களை பட்டுருச்சு அப்படின்னா நாங்கள் அங்கேவே இறந்து போயிடுவோம். நீங்கள் வந்து பயத்துலேயும் பதட்டத்துலேயும் வேறு மாதிரி யோசிக்கிறீங்க, பொறுமையாக யோசிங்க, கண்டிப்பாக பதட்டத்தில் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே வந்து தப்பாக மட்டுமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லுது. இந்த பொறுமையும் இந்த சரியான நேரத்தில் சிந்திக்கிற திறனும் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போன ஜென்மத்தில் எவ்வளோ பொறுமையாக யாகங்கள் வளர்த்து கடவுளை வழிபட்டாரோ
அதோட அவங்கக்கிட்ட இருந்த அந்த பொறுமை தான் இந்த அடுத்த தலைமுறையில் வந்த அந்த குருவிகளுக்கும் இருக்குது இல்லைங்களா. அந்த குருவி அதனால தான் வந்து ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் முடிவுகளை எடுக்குது. அது அவங்களுக்கு அப்பா வரன் வாங்கினதே தெரியாது, நம்ம தீ வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நினைக்குதுன்னா, அந்த சின்ன குருவிகள் எல்லாம் பெரிய அவளோட தாய் பறவையை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, அம்மா நீங்கள் இங்கேருந்து உயரமான இடத்துக்கு நீங்கள் பறந்து போயிடுங்க, நாங்கள் வந்து எங்களால் பறக்கவும் முடியாது, எங்களுக்காக நீங்கள் ஏன் உயிரை விடணும், என்ன நாங்கள் பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, எங்களால் வந்து உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் பறந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லுது. என்னதான் இருந்தாலும் தாய் பறவை வந்து குழந்தைகளை விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பதட்டத்தோடு நிற்கிது. அப்போ அம்மா கண்டிப்பாக நாங்கள் பிழைத்து திரும்ப வரணும் அப்படின்னு தலைவிதி இருந்தால் கண்டிப்பாக பிழைச்சி வந்துடுவோம், நீங்கள் எங்களுக்காக உயிரை விட்டு நாங்கள் பிழைச்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ முடியும், அதனால் நீங்கள் இந்த இடத்த விட்டு பறந்து போய் வேறொரு நல்ல ஆண் பறவையோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பறவைகள் ரொம்ப பொறுமையாகவும் என்ன நிதர்சனமான உண்மையோ அதை பொறுமையாக எடுத்து சொல்லுது. உடனே அந்த பெண் பறவை வந்து வெப்பத்தோட கடுமை தாங்க முடியாமல் அங்கேருந்து பறந்து போயிடுது. பறந்து போனோடனே அந்த தீயும் என்ன பண்ணுதுன்னா, அந்த மரத்தை மட்டும் தீண்டாமல் மற்ற எல்லா இடங்களிலும் பரவுது. அங்கேருந்து சின்ன குருவிகள் இருந்து விலங்குகள் இருந்து எல்லாமே தீயில கருகி இறந்து போயிடுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தீயோட தாக்கம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ அக்னி தேவனோட கோபம் குறைய ஆரம்பிக்குது. குறைய ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு, சரி எப்படியாவது நம்ம கூட்டுக்கு வந்து நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நம்ம மனைவி எப்படி இருக்காங்க, நம்ம போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்குது இந்த இரண்டாவது பெண் பறவை கிட்ட. அப்போ இந்த இரண்டாவது பெண் பறவை சொல்லுது, நீங்கள் என்னதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என் கூட வந்துட்டாலும் எப்போ பாரு உன்னோட முதல் மனைவியும் பசங்களும் எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. நீ வந்து சும்மா உல்லாசத்துக்காக நீங்கள் வந்திருக்கே தவிர முழுமையான மனசு உனக்கு வந்து அங்கே தான் இருக்குது, இதுக்கு மேலே நீ என்னை பார்க்க வராத, என் இடத்த விட்டு நீ போன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சது. உடனே அந்த ஆண் பறவை என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு இவகிட்ட சண்டை போடுறதை விட நம்மளோட மனைவி பசங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தோடு அதுவும் பறந்து வந்து தன்னோட கூட்டுக்கு வருது. வந்த உடனே அங்கே தன்னோட மனைவியும் என்ன பண்ணுதுன்னா, அந்த பெண் பறவை பறந்து போயிருக்கும் பார்த்தீங்களோட அம்மா பறவை, சரி நெருப்போட தாக்கம் குறைஞ்சிருச்சு, நம்ம பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் திரும்பி வந்துட்டுருக்கும். வந்த உடனே அந்த தன்னோட குட்டிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பெண் பறவைக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமாயிடும். அப்போ வந்து அந்த ஆண் பறவை வந்து உட்கார்ந்த உடனே அந்த குட்டி குட்டி பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் அது பக்கத்தில் வந்து எல்லாமே உட்காந்துக்குது. அப்போ அந்த ஆண் பறவை சொல்லுது, என்னை மன்னிச்சிட்டு, நான் வந்து தெரியாமல் வந்து அவங்கக்கிட்ட நான் போயிட்டேன், இதுக்கு மேலே அவகிட்ட நான் போகவும் மாட்டேன், இதுக்கு மேலே நீயும் என்னோட பசங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குது. அப்போ அந்த குட்டி பறவைகள் எல்லாம் வந்து தன்னோட அப்பாவை வந்து ரொம்பவுமே அந்த இடத்துல ஐயோ நம்ம அப்பா இல்லையே அப்படின்ற ஏக்கம் இருக்கே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த பெண் பறவை என்ன பண்ணுதுன்னா, சரி உங்களோட தப்பை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண் பறவையும் ஆண் பறவையும் ஒன்று சேர்ந்துக்குது. அப்போ அந்த குட்டி பறவைகள் எல்லாமே வந்து நம்மளோட அப்பா வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த முளைக்காத இறக்கையோட எகிரி குதிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி காலங்கள் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட குடும்பமும் பெருகிக்கிட்டே போகுது. அதை முதிர்வு அடைஞ்சு இறக்குற நாளும் வருது. அதே மாதிரி அந்த ஆண் பறவை இறந்தும் போயிடுது. இறந்த உடனே தன்னோட ஆன்மா வந்து சொர்க்கத்துக்கு போகும்போது வந்து அந்த சொர்க்கத்தின் கதவு வந்து அவங்க வருவதுக்கு முன்னாடியே திறந்து கிடக்குது. திறந்ததை பார்த்த உடனே அந்த இவருக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷம். உள்ளே வரும்போது வந்து அந்த தேவர் சொல்கிறாரு, நீ வந்து உன்னோட வாழ்க்கையின் கர்மங்கள் அனைத்தையுமே முடிச்சுட்டு வந்துட்ட, அதனால தான் உனக்கு சொர்க்கலோகத்தின் கதவு திறந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிக்கிட்டு சந்தோஷமாக அழைச்சிட்டு போய் அவங்களுக்கான பணிவிடைகள் எல்லாம் செய்யும். இந்த கதையில் என்ன தெரியுது அப்படின்னா, தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு மற்றவங்க குடும்பத்திலேருந்து அவங்க துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கே துரோகமாக அமையும் அப்படின்றது கண்டிப்பாக புரியும். அந்த பறவை ஆச்சுங்களா, ரெண்டாவது பறவை, அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த குடும்பத்தையே நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னி தேவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த பறவை உட்காந்துட்ருக்க மரத்தோடு சேர்த்து அந்த குருவியும் எரித்து அதையும் சாகடிச்சிடும்.
கடைசியில் அது சாம்பலாக போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி அந்த 2வது பறவை வந்து முதல் மனைவிக்கு துரோகம் பண்ணி அவரோட கணவரை தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு வந்ததுனால கடைசியில் அதுக்கு சாவு மட்டுமே கடைசியில் மிஞ்சுது இல்லைங்களா? அந்த ஆண் பறவையும் வந்து தன்னோட பெண் பறவைகளோடையும் சின்ன சின்ன குருவிகளோடையும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம என்னதான் மற்றவங்க வாழ்க்கையில் போய் கழகம் ஊட்டி மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கடைசியில் அந்த கெடுதல் நமக்கே வரும் அப்படின்றத இந்த கதையில் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, தன்னோட வாழ்க்கையில் நம்ம பாவ புண்ணியங்களை எதுவுமே செய்ய தேவையில்ல, கடவுளே கதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்காது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, நம்மளுக்கு குழந்தை பாக்கியமே வேண்டாம், நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருந்துக்கிட்டு நம்ம எந்த பாவ புண்ணியங்களையும் செய்யாமையே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் வராது, நரகம் வரும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த சந்ததிகளை உருவாக்குறீங்க அப்படின்னா உங்களோட அந்த வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, வாழ்க்கைக்கு என்ன தத்துவங்கள் தேவை, எந்த பாவங்கள் செய்யணும், எந்த பாவங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் எந்த பாவங்கள் செய்கிறதுனால எந்த மாதிரி கஷ்டங்கள் வரும், நீங்கள் செய்ய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையுமே வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அடுத்த தலைமுறைகளை வளர்ந்துக்கிட்டே போகணும். நீங்கள் எந்த சந்ததிகளுமே உருவாக்காமல் நீங்கள் நல்லவராகவே இருந்து போய் சேர்ந்துட்டா அந்த நல்ல குணம் வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி போய் சேரும்? அது எதுவுமே செய்யாமல் இருந்தோம்னா உலகமே நின்று போயிடாதா? உலகத்தில் பல மனிதர்கள் திரும்ப 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 உருவாக்கிக்கிட்டு அவங்களோட குணங்கள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பரவிக்கிட்டே இருந்தால் தானே. இப்போ ஒருத்தர் ரொம்பவுமே புகழ் வாய்ந்த ஒரு வைத்தியர், அவருக்கு அடுத்தது வந்து எந்த வாரிசும் இல்லை அப்படின்னா அவங்களோட வைத்திய பாரம்பரியமெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி போகும்? அடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி அதோட பலன் கிடைக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நற்குணங்கள் இருக்கும். அது அடுத்த தலைமுறைக்கும் சரி, அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே திரும்பவும் அந்த நற்பயன் போய் அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட நல்ல குணங்கள் எல்லாம் உங்களோட அடுத்த சந்ததிகளுக்காக எவ்வளோதான் பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சாலும் அடுத்த தலைமுறைகளுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றதுக்கு எந்த உறுதியும் கிடையாது. ஆனால் உங்கள் ரத்தத்திலே ஒரு நல்ல எண்ணங்கள் அனைத்துமே வந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக போய் சேரும். சரிங்களா? இது யாராலும் தடுக்க முடியாத உண்மையான ஒரு நிதர்சனம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நல்ல குணங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் உங்களோட பிறந்த ஒரு ஜென்மத்திற்கு ஒரு கர்மன்னு நினச்சி அடுத்த தலைமுறைக்கு உங்களோட நல்ல குணங்களை எல்லாம் பரப்புங்க. தேங்க்யூ.